ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா தாராபுரமில் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நியூ 10R ப்ரோ. ஹாய். ஓகே ஓகே வாங்க வாங்க போ. ப்ரோ கடை இருக்கா? யோ பாட்டு கேட்டு வரையா நீ? பாட்டு கேட்டு வந்துட்டுருக்கா. யோ கரெக்டா பாத்துக்க பாத்துக்க. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம்ட்டு Hi guys, good morning. Welcome to my YouTube channel. This is Lingesh. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா நம்ம ரைடு கிளம்பியாச்சு. ஸோ we are starting to Kodaikanal today. ஸோ நான் முன்னாடி vlogல சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு. ஸோ டுடே ஃப்ரைடே. இன்றைக்கி என்ன டேட்டு? 9th July. காலையில் மார்னிங் 7:58 ஆச்சு. இப்போ தான் கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யார் வராங்க அப்படிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன அடிக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யார் வராங்க அப்படின்னா மொத்தம் 5 பைக்ஸ் போகிறோம். ஸோ நான் ஒன்று, இன்னொரு 900 ஒன்று, ஸோ ZX 6R ஒன்று, புது 10R ஒன்று, அப்புறம் இன்னொரு 10R பழைய 10R 2019 10R ஒன்று. ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தாங்க. சரி ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓகே கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் இல்லை. ஸோ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் தான் எடுத்துருக்கேன் 3 டேஸ்க்கு. ஸோ அதுவே ரொம்ப வந்து டஃப்பாக இருக்குது. சரி அந்த கோப்ரோவோட பாக்ஸ் தான் கொஞ்சம் இடிக்குது. அதை வந்து நம்ம யார்கிட்டையாவது போய் வச்சுக்க சொல்லலாம். அப்படி வச்சாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட் பண்ண. இது ரொம்பவுமே அடைச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ எந்த ரூட்டில் போகிறோன்னா ரூட் எனக்கு சரியாக தெரில. இப்போ வந்து நம்ம இங்கே போகிறோன்னா அவினாசி டு திருப்பூர். ஸோ திருப்பூர் போயிட்டோம்னா திருப்பூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருமே அங்கே இருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து 2 10R. ஸோ ஒன்று வந்து அனிருத், இன்னொரு வந்து சல்மான் ப்ரோ. சரி 2 பேருமே வந்து அங்கே வந்துட்டாங்க. திருப்பூர் வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் நான் தாங்க லேட்டு. எப்படி என்னை கழுவி ஊற்ற போகிறாங்க. சரி போவோம், மெதுவாகவே போவோம். ஒவ்வொரு விலாக்லேயும் இதே தான் சொல்கிறேன். அது என்னென்னே தெரியல. காலையில் எந்திரிச்சு கிளம்புறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ கைஸ் அப்பாடா ஒரு வழியாக நம்ம அந்த கோப்ரோ பாக்ஸை கொடுத்தாச்சு. தாராபுரமில் மீட் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நான் தான் லேட்டு. சரி பார்ப்போமா, அப்படியே நம்ம கிளம்பலாம். டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8:55. 9 ஆச்சு. எப்படியுமே இன்னும் சாப்பிட்றதுக்கு போகலான்னா இவங்க வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிட்டு போகிறதுல என்னங்க லேட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுனா தாராபுரம், திருப்பூர் டு தாராபுரம் போயிட்டுருக்கிறோம். தாராபுரம் அடுத்தது பழனிக்கு அடுத்தது வந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம். ஸோ இதுதான் ரூட் மேப்பு. இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இது வந்ததில்லை இந்த மாதிரி ரூட்டில். நான் இதுக்கு முன்னாடி போனது பொள்ளாச்சி பழனி வழியில் ஒரு டைம் போயிருக்கேன். அது ரொம்ப சின்ன வயசில் போயிருக்கேன். பட் இந்த ரூட் வந்து இப்போ நான் போனதில்லை ரீசெண்டாக.
ஸோ இந்த ரூட்டு நல்லா இருக்குது. தாராபுரம் ஹைவேங்கிறது கொஞ்சம் இன்னும் ரஷ்ஷாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, மற்றபடிக்கு நல்லா இருக்குது. எதுக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது. ஓகே, சூப்பர். ஓகே, இது என்ன ஸ்பீடு பிரேக்கரா இல்லை பழனி படிக்கட்டு மாதிரி இத்தனை ப்ரீஸாக இருக்குது? அப்பா, நான் வேறு கேட் கட் பண்ணாமல் இருக்கேன். கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கீழே இருக்குது. ஸோ சின்ன பம்ப்னாலே அது செம்ம அடி வாங்குவோம். இந்த மாதிரிலாம் தெரியாமல் விட்டோம்னா அவ்வளோதான், கேட் வந்து உடஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, புதுசு மாதிரி தான் ஆகணும். இல்லைன்னா கட் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் மார்க்கெட் தான் போகணும். நம்ம வீட்டிலேருந்து இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 58 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. ஓ அப்பா சாமி. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா பழனி, தாராபுரம் டு பழனி. தாராபுரமில் இருந்து அந்த ஹைவேஸ்லேருந்து ரைட்டில் எடுத்தால் ஒரு பழனி ரூட்டு. ஸோ பழனி ரூட்டு ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பழனிக்கு. அந்த ரூட்டில் போயிட்டுருக்கு. இப்போ ரூட்டு செம்மையாக இருக்குது. இந்த வயல்வெளிகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையிலையாவது ஒரு ஒன் வீக்காச்சும் அட்லீஸ்ட்டு ஸ்டே பண்ணி இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருக்குல்ல? அப்படியே மெதுவாக க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டே போவோம் நம்ம. ஸோ அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த கொடைக்கானலோட இந்த மலை வந்து நல்லாவே தெரியுது. அப்பா செம்ம க்ளௌடியாக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயிலுக்கு மேலே ஏறுறப்போ செம்ம சில்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, ரைட் பண்ண செம்மையாக இருக்குது. ஆனால் 900 செம்ம க்ரூசிங் பண்ணலாம். ஜாலியாக அப்படியே அப்ரைட் பொசிஷனில் உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி மரம், தென்னை மரமெல்லாம் பார்த்து. 2 பக்கம் தென்னை மரம். நான் பார்த்து இந்த மாதிரி பொள்ளாச்சி சைடு போகும்போது தான் இந்த மாதிரி அடிக்கடி பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்தாலும் எனக்கு ரொம்பவே மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிரும், செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸு போனதுக்கு அப்படியே காற்று தள்ளுது, அடிக்குது அப்படியே மூஞ்சிலேயே. அந்த சவுண்டு கேட்டுதா இல்லையான்னு தெரியல. மைக்கு உள்ளே இருக்கனால, ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிறனால கேட்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிட வேற இல்லை. பழனி போய் சாப்பிட்லாமான்னு பார்த்தோம். இவங்க போகிற வேகத்துக்கு பழனிலையும் சாப்பிட விட மாட்டாங்க போல். கொடைக்கானல் ஏறி தான் சாப்பிடணும் போல். மயக்கம் போட்டே கீழே விழுந்துருவேன். நாட்டுக்கு கீழே விழுந்துருவேன். எந்த வழியில் போகணும்னு தெரியலையா? ஆனால் பழனி ஸ்ட்ரெயிட்டா? ஓகே, பழனிக்கு ஸ்ட்ரெயிட். ஆமாம், எஸ் பெண்டெல்லாம் இருக்குது, நமக்கு எப்படி தெரியும்? சரி போவோம். அண்ணா அண்ணா பழனிண்ணா ஸ்ட்ரெயிட்டுங்களா?
நம்ம கூகுள் மேப் போடல, ஏன்னா என்கிட்ட ரேம் மவுண்ட்டும் இல்லை. ஸோ அதில் போட முடியாது. ஸோ பேக்கெட்லேருந்து எடுத்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒன்றா போர்டை பார்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கோம். பழனியிலேருந்து இப்போ கொடைக்கானல் போகிற வழியில். ஸோ ரைட்டு போக சொன்னார் அவர். ஸ்ட்ரெயிட்டு போய் கோயிலாட்டிருக்கு, எல்லாம் கோயிலே தான். ஸ்ட்ரெயிட்டு போய் ரைட்டு போக சொன்னார். எந்த வழி, எங்கே இது? என்ன வழி இது? இது எல்லாமே கோயில் வழி போல. எதில் போக சொன்னார் ஒன்றும் தெரியலையே. கரெக்டு தான், அப்படியே வாங்க. பாலம், அந்த பாலம் இருக்கா? பாலம்லேருந்து மறுபடியும் நேராக வரணும். ரைட்டில் ஒரு கட்டு போகுதா? நேராக வாங்க, நேராக வாங்க, நேராக வாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கோயில் வழி மாதிரி தான் இருக்கும். நேராக வாங்க அப்படியே. வாங்க, கோயில்கிட்ட தான் வரும். வாங்க, வாயா வா. என்னையா அங்கே முறுக்கிட்டு இருக்கிற? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா கொடைக்கானல் ஏறிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் பக்கம், 55 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட் ஒன்று இருக்குது இங்கே. என்ன பாஸ் எல்லாம் வேண்டியதில்லை. ஸோ ஏதாவது கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு மட்டும் செக் பண்ணோம். கொரோனா டெஸ்ட்டு எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் செக் பண்ணல. யோ, பாட்டு கேட்டு வரையா நீ? பாட்டு கேட்டு வந்துட்டுருந்தா கரெக்டாக ஹில்ஸ் ஏறுற போது தண்ணி குடிக்கலாம்யா, அப்போதான் கூலாக இருக்கும். இதான ப்ரோ ஹில்ஸு? இன்னும் எவ்வளோ தூரம்? ஏன் ரெக்கார்ட் ஆகுது? பார்த்துக்க. ரோடு ரொம்ப பம்பாக இருக்கு. ஓ, ஏன் ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ லேட்டாக வந்துட்டீங்க? அதுக்கப்புறம்
வெயிட்டிங். நாங்க எத்தனை மணிக்கு எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தோம்? 6:30 வந்துட்டாங்க எல்லாரும். ப்ரோ நான் முன்னாடி சொன்னேன்ல லேட் ஆகும் ப்ரோ, நீங்க முன்னாடி போயிருங்க அப்படின்னு சொன்னேன். அடிச்சாலும் ஃபுல்லா ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு அடிங்க. ஐயோ வண்டி தள்ளி விடுங்க அந்த பக்கம். ப்ரோ என்ன ப்ரோ ட்ராக் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க? இவரு படுத்துட்டாரு. என்னையா அவன் படுத்தா விட்டாரையா? என்ன அனிருத் ப்ரோ ஜாலியா இருக்கா? ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஒரு இடத்துல ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இன்னும் தண்ணி குடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தான். இங்கேருந்து 39 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோன்ட்டு கரெக்டாக தெரியல எனக்குமே. ஓகே ரெக்கார்ட் ஆகுது. இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 149 வந்திருக்கோம். நம்ம வீட்டில் எடுக்கும்போது ட்ரிப்பை வந்து 0 பண்ணி விட்டுருந்தேன். இப்போ வந்து 149.9 150 யா 150 எஸ் 150 டன். சூப்பர். க்ளவுஸ் அம்மா டைட்டாக இருக்குது. இந்த பிபிஜி வந்து டூரிங் க்ளவுஸ் தான் இது நான் வாங்கினேன். டூரிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் என்னென்னா இது ரொம்பவே ஹார்டாக இருக்குது. ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டவே முடியாது போல், அவ்வளவு பெயினாக இருக்குது. அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிடுது. இதுக்கும் நேக்கட் பைக்கு தான், ஏன் எப்படின்னு தெரில. க்ளவுஸில் ப்ராப்ளமா இல்லை சைஸில் ப்ராப்ளமா, தப்பான சைஸ் எடுத்துட்டுனா ஒன்றும் தெரில. கடமன் ரேவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது ஹேர்பின் பென் போல். எத்தனாவது ஹேர்பின் பென்னு தெரியலையே. இண்டிகேஷன் இருக்கா? ஒரு இண்டிகேஷனும் இல்லை. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் இது தெரியலையே. என்ன ப்ராப்ளம்? ஐயோ நிக்காம போயிட்டு வரா யாரு? ஐயோ என்ன ப்ராப்ளம் தெரியலையே. இந்த பிரச்சனையாயிடுச்சு ஆல்ரெடி. ஸ்பீடு வந்தேன்ட்டு சொல்லிட்டு ப்ராப்ளம் போல. ப்ரோ அங்கே போயிட்டு திரும்பி வந்தாரா? தெரியல என்ன நடந்துச்சுன்னு. கையை காட்டாங்க, நாங்கள் வந்துட்டு இருந்தோம், நிறுத்திட்டோம். நாங்கள் பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தோம். இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ நேற்று ஒரு மெடிக்கல் கார் கோடை மெடிக்கல்னு கிராமத்தில் போய் பாருங்க. நேற்று அவங்க அம்மாவை ஏற்றிட்டு போய் உளுந்து பையன் வந்து மருந்து. புரியுது சார் நீங்கள் அந்த இடத்துல சார் சார் கரெக்டு தான், புரியுது. அதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், ஒத்துக்கிறேன். சரி இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ். இப்போ ஏதோ ப்ராப்ளம் போல், அவர் நிற்காமல் போயிட்டார் போல். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்
அங்கே நிற்காமல் போயிட்டார் போல். அதுக்காக என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னென்னு கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க போல், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடி அவர் வந்து ரேஸ் ஓட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். அவர் ஃபஸ்ட்டு அப்படி கேட்கல, செகண்ட் தான் வந்து ரேஸ் ஓட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாமல் கேட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லவுடாக இருந்திருக்கு. அதனால் வந்து அவர் இங்கே கேட்டிருப்பாங்களே தவிர வேறு எதுவும் வந்து ரொம்ப ரொம்ப மீன் பண்ணி நம்மளை வந்து எப்படியாவது பிடிச்சி இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க.